அதோடய ஒரு கவர்மெண்ட்டுக்கு அந்த கவர்மெண்ட் கீழே வேலை பார்க்குற அதிகாரிகளை கெட்ட பேர் வாங்கி கொடுக்குறதுன்னு ஒரு முடிவு பண்ணி செயல்படுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் இந்த குற்றச்சாட்டை வச்சவரும் சாதாரண நபர் இல்லை. எதிர்கட்சியில் வச்சிருந்தா கூட அது ஒரு அரசியல்னு சொல்லலாம். கூட்டணி கட்சி தலைவர், அதுவும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சொல்லியிருக்காரு. செல்ல பிறந்த வீடியோ ப்ளீஸ். நான் நேத்துல இருந்து டிவில 12 மணி நேரம் ஓடிக்கிறேன். 4 மணிக்கு திறக்க போறாங்க. பூசணிக்காய் ஓடிக்கிறீங்க, பூஜை போடுறீங்க, தேங்காய் ஓடிக்கிறீங்க. மக்கள் பிரதிநிதிக்கு ஒரு சேர்மன் இருக்காரு, இங்க ஒரு ஒன்றிய செயலாளர் இருக்காரு, ஒரு எம்எல்ஏ எம்பி இருக்காங்க. ஒரு வார்த்தை சொன்னா என்ன கெட்டு போயிடும் உங்களுக்கு. அவ்வளவு பிரஸ்டேஜ். இவங்க எல்லாம் திறக்க கூடாது, தண்ணிய இவங்க எல்லாம் தொடக்கூடாது. வெறி பிடிச்சு போய் கிடையாதுங்க அந்த துறை. ஒரு அயோக்கிய பேங்க் பொதுப்பணி தலைவர் உட்காந்துருக்கான். இப்பதான் அந்த சாதி வெறின்னு மீள்வாங்க தெரியும். இது ஒரு பெரிய பகிரங்கமான குற்றச்சாட்டு. தமிழ்நாடு அரசு ஒரு பொதுப்பணித்துறை மேல சொன்னாலும் கூட அது தமிழ்நாடு அரசின் மீதான குற்றச்சாட்டுக்கு பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தவரும் தமிழ்நாட்டுடைய அணைகள் பற்றியெல்லாம் நல்லா தெரிஞ்சவருமான துரைமுருகன் அதற்கு என்ன பதில் சொன்னார் பார்த்தலாம். ஒரு சொல்ல பெருந்தகை கொண்ட ஒரு அரசியல் கட்சி தலைவர் இப்படி சொன்னதுக்காக நான் வருத்தப்படுறேன். பொதுவாக உண்மை என்ன செஞ்சு பேசணும். பருவமழை கூடி பருவ துவக்க மேட்டூர் டேம் திறந்து நிரம்பியிருந்தால்தான் சீஃப் மினிஸ்டர் திறப்பார். அந்த ஒன்றை தான் நாங்க திறப்பாங்க, மேல லோக்கல் திறப்பாங்க. இது மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் ஆத்து குறுக்கு மேல தண்ணி இருந்தா பண்ண வேண்டாம். அதுக்காக அவர் அவ்வளவு பெரிய சொல்லி கூப்பிடணும்னா கூப்பிடலாம், அது ஒரு தப்பு கிடையாது. என்ன இது யாருமே கூப்பிட மாட்டாங்க. ஏரியா நான் கேட்கிறேன், காவேரி ஏரி பண்றாங்கன்னா அது மாதிரி அது தேங்கி இருக்கு. அதை கொண்டு இப்படி ஒன்று செய்திருக்காரு. அங்க ஒருத்தங்கிறான், இங்க ஒருத்தங்கிறான். நான் ஒண்ணு சொல்றேன், அங்க ஒருத்தர் இருக்கான், அவனால தான் சொல்ல